ஹேமிகோஸ் பொதுவாக வீட்டு கிச்சனில் பார்த்தீங்கன்னா எப்படி வெங்காயம் தக்காளின்றது ஒரு பேசிக் எசென்ஷியல் நீடோ அதே மாதிரி கொத்தமல்லி புதினா கறி லீவ்ஸ் இந்த மூணுமே ஒரு எசென்ஷியல் திங் தான். எப்போதுமே நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜிலலாம் இந்த மூணு விஷயமே ஸ்டாக்கப் ஆகி இருக்கும். இதெல்லாம் எப்போவுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்தானா கிடைக்காது. ரேர் கேஸில் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஆஃபன் வாங்கும்போது கட்டு பார்க்க என்னமோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், பட் உள்ளே பார்த்தானா நிறைய வந்து காஞ்சு போயிருக்கும், அழுகி போன லீவ்ஸ்லாம் உண்டு. ஸோ இந்த மாதிரி எசென்ஷியலான பேசிக் திங்கான புதினாவை வீட்டில் விதையே எல்லாமே எப்படி சிம்பிளாக வளர்க்கலான்றதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வீட்டுக்கு வாங்கின புதினா கட்டில் அதோட லீவ்ஸ் எல்லாம் மட்டும் ப்ளக் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டெம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெம்மில் வந்து சின்னதாக வந்து ரூட் வந்து டிப்பில் தெரியணும், அந்த மாதிரியான ஸ்டெம்மாக வந்து நீங்கள் பிக்கப் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா நார்மலாக இருக்க ஸ்டெம் எடுக்கக்கூடாது. கீழே வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து வேறு தெரியணும், இந்த மாதிரி ஸ்டெம்மை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 5 கூட போதும். அதுக்குன்ட்டு இருக்கிற எல்லா கட்டில் இருக்க லீவ்ஸும் ஸ்டெம்மும் எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் எடுக்கிற 1 2 இது மாதிரி சின்னதாக ஒரு ரூட்டு தெரிகிற மாதிரி இருந்தானா அந்த ஸ்டெம்மை வந்து பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மண்ணை வந்து நல்லா ஈரப்பதம் ஆக்கிட்டு நம்ம ஏற்கனவே வந்து வேறு தெரிகிற மாதிரி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஸ்டெம்மை, அதை வந்து ஜஸ்ட் நம்ம மண்ணுக்குள்ளே வந்து இப்படி குத்தி வச்சாவே போதும். அவ்வளோதாங்க. அது பாட்டுக்கு மலன்ட்டு நல்லா புதினா செடியாக வளர்ந்து நிற்கும். இப்படி அந்த ரூட்டு மட்டும் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி இப்படி ஜென்டலாக வந்து குத்தி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் பார்ட் தான். ஸோ நான் வந்து ஒரு 7 to 8 ஸ்டெம் வந்து நான் புதைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் ஏரியாலையோ இல்லை பெரிய பாட்லேயோ நீங்கள் போடுறதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நார்மலாக ஒரு 2 3 ஸ்டெம் வச்சாவே வந்து அது பாட்டுக்கு பிடிச்சிக்கும், நிறையா வர மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டெம்மை இப்படி குத்தி வச்சுட்டாவே போதும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நார்மலாக வந்து நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றி வளர்த்தாவே இது மலன்ட்டு நிறையாவே வந்துடுங்க ஒரு 4 5 ஸ்டெம்முக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 8 to 10 நம்பர்ஸ் தான் நான் வந்து ஸ்டெம் போட்டிருப்பேன். அண்ட் நீங்கள் போட்டு எல்லாமே வந்து இலை வந்துடும் அப்படின்றது கிடையாது. சில ஸ்டெம்லாம் வந்து வச்சு கொஞ்ச நாளில் வந்து காஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி காஞ்ச ஸ்டெம்மை மட்டும் பார்த்து பிடுங்கி எடுத்துருங்க. அண்டு ஸ்டெம் வந்து நல்லா பச்சை கலர்லேயே இருக்குது, நல்லா இருக்கு அப்படின்னா அதை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சதுல வந்து 2 3 ஸ்டெம் வந்து இந்த மாதிரி காஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை மட்டும் நான் பிடுங்கி எடுத்துட்டு மற்ற ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஸ்டெம் எல்லாம் நான் அப்படியே வச்சிருக்கேன். அதை அப்படியே விட்டாவே அப்படியே அந்த இலை வந்து துளிர் விட்டு ஃபார்ம் ஆகிடும். நீங்களும் இப்படி வைக்கும்போது ஒரு 2 3 டேஸ் கழிச்சு ஸ்டெம் வந்து காஞ்சிருந்தானா அதை பிடிங்கிருங்க. ஏதோ ஒரு ஸ்டெம் வந்து ஹெல்த்தியாக இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் அப்படியே பஞ்சாக ஃபார்ம் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சதில் வந்து ஒன்று வந்து நல்லாவே துளுத்துருக்கு, மற்றதெல்லாம் ஸ்டெம்மாக தான் இருக்குது. சிலது வந்து டிப்பில் மட்டும் காஞ்சிருக்கும். ஸோ டிப்பில் காஞ்சிருக்கு, அப்போ இது வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்ட்டு அதை பிடிங்கிறாதீங்க. இப்போ இதெல்லாம் வந்து டிப்பில் தான் காஞ்சிருக்கு, பட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. அண்ட் கீழே உள்ள போர்ஷன்லலாம் வந்து இப்போ எல்லாம் துளுத்தும் இருக்குது. ஸோ டிப்பு வந்து காஞ்சிருந்தாலுமே நீங்கள் பிடுங்கிடக்கூடாது. ஒன்லி உங்களோட ஹோல் ஸ்டெம்மும் காஞ்சிருந்தானா நீங்கள் அதை பிடுங்கிடலாம், மற்றதெல்லாம் அப்படியே ரெஸ்ட்டாக விட்டுருங்க. இப்போ 16 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 5 ஸ்டெம்மில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நல்லா துளிர் விட்டுச்சு. இதை அப்படியே விட்டானா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரோ பை ஆகிடும். இதை வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1 month அண்ட் 1 week ஃபுல்லாக புதினா செடி உங்களுக்கு க்ரோ ஆகிடும். நீங்கள் எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ மட்டும் இலையை மட்டும் நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்டெம்மை அப்படியே விட்டுட்டானா அது ஃபர்தராக வந்து உங்களுக்கு இலை துளுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 20 டேஸ் கழிச்சு திருப்பி ரெஸ்ட் ஆஃப் த 2 இது வந்து காஞ்சிருச்சு. ஸோ அதையும் நான் எடுத்துட்டேன். இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெம் தான் இருக்குது நான் வச்சதில். பட் அதுலேருந்து எவ்வளோ வந்து வருதுன்னு மட்டும் நீங்கள் ஃபைனலில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அண்ட் எந்த டைப் ஆஃப் புதினா இலை இருக்கிற கட்டை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து ஸ்டெம் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு புதினா செடி வளரும். இன்கேஸ் நீங்கள் வாங்கிட்டு வர ஸ்டெம்மில் உள்ள லீவ்ஸ் வந்து சின்ன இலையாக இருக்கிற புதினா கட்டை வாங்கிட்டு வந்து அதோட ஸ்டெம்மை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வளர்றதுமே வந்து சின்ன லீஃபாக தான் இருக்கும். நான் வாங்கிட்டு வந்த பஞ்ச் ஆஃப் புதினா கட்டை வச்சிருந்த ஸ்டெம்மில் வந்து லீஃப் பெருசாக இருந்தது, அதனால் எனக்கு வளரும் போது லீஃப் பெருசாக இருக்குது. ஸோ வந்து எல்லாருக்குமே இதே மாதிரி பெரிய லீஃபாக வரும்ன்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் வாங்கிட்டு வர்ற கட்டை பொறுத்து தான் அது. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி பெரிய லீஃபாக வாங்கிட்டு வந்து அந்த ஸ்டெம்மை நீங்கள் வச்சிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு பெரிய லீஃப் வரும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 month கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் மோரோவர் நல்லாவே வளர்ந்துடுச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டெம் தான் வந்து லெஃப்ட் ஓவர் இருந்தது. பட் இங்கே எவ்வளோ இது வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு ஸ்டெம்லாம் வந்து சப்ரூட் ஆகி வந்து சின்ன சின்னதாக வளருது பார்த்தீங்களா. இதை அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே கீழே வந்து அந்த ஸ்டெம் எல்லாம் படர்ந்து மேலே வந்து ஃபுல்லாக லீஃப் மாதிரி பஞ்சாக உங்களுக்கு வந்துடும். டே பை டே அப்படியே வளர்ந்துட்டு போனோன்னா
நீங்க பார்த்தீங்கன்னா வைக்கும்போது 8 to 10 ஸ்டெம்ஸ் நான் வச்சிருந்தேன். பட் தப்பி பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா 3 தான். ஆனா அந்த 3லயே வந்து எத்தனை சப்ஸ்டெம் வந்து அதில எத்தனை தளிர் விட்டு இலை வருது பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் வந்து தப்பிச்சதுனாலும் பரவால்ல. அது 1லேருந்தே வந்து உங்களுக்கு பெரிய பன்ச்சே வந்துடும். அண்ட் இது வந்து ஏற்கனவே நான் போட்டிருந்த புதினா ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. அந்த ஸ்டெம் வந்து சின்ன இலை ஸ்டெம்முனால எனக்கு வளர்ந்ததுமே வந்து சின்ன இலை மின்ட் லீவ்ஸ் வளர்ந்துருக்கு. அண்ட் அந்த பாட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே வந்து இதை ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டெம்லேருந்து புதுசாக வந்து தளிர் மட்டும் முளைக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி தான் நீங்கள் எப்போனாலும் வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது வந்து இந்த லீவ்ஸை ப்ளக் பண்ணிக்கலாம். அண்டு ப்ளக் பண்ண நாட்ல இருந்துமே உங்களுக்கு புதுசாக வந்து தளிர் விட்டு அந்த செடி வந்து தழுத்துட்டே தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை எடுத்துட்டீங்க பறிச்சிட்டிங்கன்னா திருப்பி எனக்கு புதினா வளராதா, திருப்பி நான் இதே மாதிரி ப்ராசஸ் தான் பண்ணணுமான்ட்டு அந்த அவசியமே இல்லை. எத்தனை ட்ரிப்பு வேணாலும் நீங்கள் ப்ளக் பண்ணி உங்கள் ஓன் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் மின்ட் லீஃப் வச்சு என்ன வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸ்னாலும் பண்ணலாம். நான் வந்து புதினா எல்லாத்துக்குமே நான் போடுவேன். ஸோ அதனால் எனக்கு புதினா இலை வந்து வீட்டில் எப்போதுமே எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதனால் இப்படி வளர்க்கும் போது எனக்கு மேண்டிட்ரியாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இலைக்கு நடுவுலே வந்து சின்னதாக துளிர் வருது பாருங்கள், சின்னதாக. ஸோ நான் வந்து இலையை ப்ளக் பண்ணாலுமே வந்து இந்த ஸ்டெம் வந்து வேஸ்ட் ஆகாது, புதுசாக துளுத்து வளர்ந்துட்டே தான் இருக்கும். லைக் நம்ம நார்மல் ரோஸ் செடியிலலாம் இருக்குல்ல, எப்படி மொட்டு கட் பண்ணி எடுத்தாலும் வந்து புதுசாக துளிர் விட்டு அப்படியே வருது, அதே ப்ராசஸ் தான் இதுக்குமே. ஓகே, ஒரு தடவை இந்த ப்ராசஸில் நான் புதினா செடியை வளர்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங்குக்கு நான் புதினாவை எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. பட் அப்படி கிடையாது. ஒரு 6 month to 8 months வரைக்கும் வந்து இந்த ப்ராசஸில் வந்து புதினா செடி நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமும் வந்து வளரும். பட் வந்து உங்களுக்கு லீஃப் வந்து ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியாக நல்ல ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. ஒரு மாதிரி கொஞ்சம் நம்ம ஏற்கனவே வந்து மார்க்கெட்டில் வாங்குவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஹெல்தினஸ்ஸாக ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 8 months to 10 months வரைக்குமே ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி புதைச்ச லீஃபை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த செடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, திருப்பி இதே மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு கட்டை வாங்கினீங்களா, திருப்பியும் அந்த ஸ்டெம்மை மட்டும் இப்படி சொருவுனீங்களா, அவ்வளோதானே. இதே ப்ராசஸ்ஸை திருப்பி நீங்கள் கண்டினியூ பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் வந்து புதினாவை கல்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து என்னோட தொட்டியில் இருக்க புதினாவோட ஃபுல் க்ரோன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னுமே அது நல்லா வளரும். பட் ஆல்மோஸ்ட் 40 days வரைக்கும் நான் மானிட்டர் பண்ணி ஷூட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் ப்ளக் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் யூஸ் பண்ணி நான் எடுத்துப்பேன். இந்த சின்ன போர்ஷன்லேயே வந்து உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி ஆஃப் புதினா கிடைக்கும். ஒரு 3 ஸ்டெம்மில் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் நான் எடுத்துகிட்ட அப்புறம் பாருங்கள், ஒரு பவுல் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் என்ன, நீங்களும் உங்கள் வீட்டில் புதினா வளர்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதானே. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் ஐகான். வீடியோஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.